நான் எதிர்பார்த்ததை விட ஜானகி சொன்னாங்க 500 பேர் எதிர்பார்த்தேன்னு. 500 பேர் வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது 100 பேர் வந்திருந்தாலும் இது பெரிய சாதனை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு அமைப்புல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க படம் எங்களை மாதிரி அரசியல் வரவே மாட்டாங்க. அதான் முக்கியம். நாங்க ஏன் வந்திருக்கோம்னா அதுல ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப வந்து இளஞ்சிங்கிற அமைப்பு வந்து ஒட்டுமொத்தமா பல்வேறு நிகழ்வுகள் வந்து நீங்க செஞ்சாலும் கூட நான் 2 ஆண்டுகள் இங்க மாநகராட்சி ஆணையராக இருக்கேன். அந்த அம்மா அவங்க ஜானகி பொறுத்தல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமா தான் அறிமுகம். அதாவது சீமக்கருவர் மரம் அந்த பிரச்சனை வரும்போது முதல் அவங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துல ஒரு வித்தியாசமான எல்லாரும் மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு லேடி உட்கார்ந்துட்டு வந்து ரொம்ப வேகமா பேசினாங்க. யாருன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியல. அப்புறம் மாநகராட்சி அலுவலகத்தில் இது சம்பந்தமா ஒரு மீட்டிங் நடந்தபோது அவங்க வந்திருந்தாங்க. அப்படிதான் ஒரு தற்செயலா வந்து அவங்களுடைய என்ன அமைப்பு எப்படி என்ன செஞ்சு இருக்குதோ அந்த விஷயத்த சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன் வந்து முதல்ல இதுக்கு வந்து செவிக்கருவு மரம் வெட்டுறதுங்கிறது ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து மொபைல் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து மிஷின் வேணும், பணம் வேணும், அந்த வண்டிக்கு ஓட்டுறதுக்கு டீசல் அட்லீஸ்ட் வேணும். இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை வந்து நீங்க எங்களுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க, அதை பத்தி நீங்க டீசலை பத்தியோ இல்ல வெஹிக்கிளை பத்தி நீங்க கொண்டு போய் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒதுக்கி கொடுத்தா அழகா செஞ்சு முடிச்சாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு லேடி வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்து இந்த வேலையை செய்யறது சாதாரண இங்கே கூட இந்த ஊர்ல பொண்ணு அது வெளியூர் பொண்ணா கூட பரவாயில்ல. இந்த ஊருக்கு பொண்ணு நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வந்து மாநகராட்சி ஏரியாவில் வந்து இருக்கிறாங்க. நான் சாதாரணமாக என்ன செய்யறவங்கலாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சும்மா கிண்டல் என்கிட்ட மற்ற ஆளுகிட்ட அந்த அரசு ரீதியாக இருக்கு இல்லையா, நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க டெல்லியில இருந்து போய் வந்து ஈரோடு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்து இதுல அந்த தொழில் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லி அனுப்பினாங்க. அவங்க அனுப்பினால்தான் வந்து ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பெருமாள் இருந்தாச்சு எதிர்கட்சி பெருமாள் சும்மா ஒரு ஜோகா சொல்றது. ஆனா உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு நடந்திருக்குது. ஏன்னா வந்து பாரத பிரதமர் ஒரு முக்கியமான திட்டம் வந்து ஸ்வச் பாரத் மிஷன், உங்களுக்கு தெரியும், தூய்மை இந்தியா திட்டம். தூய்மை இந்தியா திட்டத்தினுடைய அடிப்படை என்ன? துப்புரவு தொழிலாளர்களுடைய செய்யக்கூடிய பணிகளை வந்து நாம ஒருங்கிணைந்து செய்வது. ஊர் நாடு வந்து சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தாய்வீட்டு வசதியில இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைந்து செய்யணுங்கிற ஒரு அமைப்பு, அந்த ஒரு அமைப்பு அவங்க நிறைய செயல்பட்டு இருக்காங்க. அதுல வந்து சொல்லப்போனா வந்து நான் அவங்களை வந்து எந்த வகையில பயன்படுத்திருக்கேன்னா, அதாவது எல்லாருனாலும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாதுங்க. நான் செய்யணும்னு நினைக்கிறத வந்து நம்ம ஐயா காந்தினால செய்ய முடியாது. அவர் செய்யற வேலையை என்னால செய்ய முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை ரத்னசாமியால செய்ய முடியாது. ஆனா அவர் ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை அத்தனை பேர் சேர்ந்தா செய்ய முடியாது. இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஒரு இயல்பு இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது நான் கொஞ்சம் வந்து அந்த அம்மா அவங்க ஜானகியோட பேசி பார்க்கும்போது மற்ற பெண்களுக்கு இல்லாத ஒரு தன்னம்பிக்கை, அந்த திறமை, அதாவது எப்படின்னா வந்து இந்த மற்றவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, அது அப்ப வந்து நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரையல் பேசிஸ் தான் வந்து மற்ற விஷயங்கள் எப்படி போனாலும் சரினா உங்களுக்கு தெரியும். இந்த எப்படி இவ்வளவு அமைதியா அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதே 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டுருக்காங்க. 2 பேரும் வந்து அங்க வந்து ரோட்ல சண்டை போட்டு போது நான் பார்த்திருக்கேன். அப்புறம் இவரு அந்த நாஸ்கோ பிளாஸ்டிக்ல இருந்து வர்றவங்க மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பொது காரியங்கள் செய்யும்போது சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணி. ஆனா இது இன்னொரு வந்து அரசு ரீதியாக வந்திருக்கக்கூடிய 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் முழுமையாக நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. மாநகராட்சி நிர்வாகத்துக்கு நானும் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சூப்பரண்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுமையா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அரசு இயந்திரங்கள் குறிப்பா 3 முக்கியமான டிபார்ட்மெண்ட்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான சமுதாய ரீதியான ஒரு எல்லா பணிகளுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது அது ஒரு காரணம். அது வந்து தன்னம்பிக்கை இருந்து அவங்க வந்து தைரியமா செய்யணும். நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் போய் உட்காந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து யார்கிட்ட ஒரு தண்ணி அடிச்சுட்டு போய் உங்களால பேச முடியுமா? முடியாது. அவங்க பொறுமையா பண்ணாங்க. நாங்க அப்பப்போ வந்து அது நடக்கிற நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு தெரியாது. நம்ம ஜானகி நான் சொல்றேன், நீங்க செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமலே நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னென்ன பண்றீங்க, எங்க போறீங்க வரீங்க, என்னென்ன மாதிரி இருக்கு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்யக்கூடியதை நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னா வந்து நீங்க தனியா போகிற ஒரு பொண்ணு ஒரு மாநகராட்சிக்காக ஒரு அரசு நிர்வாகத்துக்காக ஒரு சில காரியங்களை இறங்கி செய்யும் போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வந்து அது வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்கு. அதையும் வந்து நான் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் வந்து உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்கல்ல அந்த தட்டி வைக்கல, உங்களை வந்து தட்டி கொடுத்தோம், அவ்வளவுதான். தட்டி வைக்கவே உலகத்துல யாரும் நாங்க தட்டி வைக்கிறதே கிடையாது. தட்டி கொடுத்து நம்ம வந்து வேலை வாங்குவோம். வேலை செய்யக்கூடிய வந்து உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு இருக்கு. அதெல்லாம் சொல்லலாம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். மற்ற நிறைய விஷயங்கள் தான் கூட சொல்றதுக்கு டைம் இருக்காது. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப தொழில அந்த 31 வருஷம் 40 வருஷமா வந்து
ஆதியன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி சென்டர், அதாவது அந்த பூம்பு மாடு அதை வச்சு இயக்கக்கூடிய மக்கள். அவங்க நம்ம பியூசி பார்த்து பெரும்பெற்றது கிட்டத்தட்ட 30-40 வருஷமா வந்து அங்கே இருக்கிறாங்க. நீங்க அவங்களுடைய லெவல் என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து காலையில 6 மணில இருந்து 5:30 மணில இருந்து நீங்க ஒரு 7 மணி வரைக்கும் அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கிறதுக்கு வந்து ஒரு டெம்பரரி ஷெட்டு கூட கிடையாது. சாதாரண தரையில வந்து ஏதோ ஒரு ஷெட்டை போட்டு படுத்துட்டு இருப்பாங்க. எத்தனை அந்த கடைகளில் வந்து பிளாட்பாரத்தில் தங்கி இருப்பாங்க. சாதாரண ஒரு இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 25 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள். ஆம்பளை பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 40 வயசு கீழே உள்ள பசங்க தான். ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத, எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல குறைந்தபட்சம் 5 அல்லது 6 மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட் குறைந்தபட்சம் 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, இந்த மாதிரி மொத்தம் பாத்தீங்கன்னா 37 குடும்பங்களுக்கு. இது நான் வந்த புதுசுல வந்து லேசா ஒரு டைலாக் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சில முயற்சி எல்லாம் பண்ணி அது எப்படியாவது இவங்களுக்கு வந்து ஊரை விட்டு அப்புறப்படுத்துறது நோக்கம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொண்டு போய் வந்து ஒரு சேஃபா வந்து செட்டில் பண்ணணும். அதுக்கான முயற்சிகளை வந்து நிறைய பண்ணணும். அதுல முதல் கட்டமா வந்து பட்டா வாங்கி கொடுக்குறது. ஒரு மாநகராட்சி ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கி கொடுக்குறது ரொம்ப ஈஸி. 2 சென்ட் நிலம் வாங்கி பட்டா வாங்கி கொடுக்குறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கான ஏற்பாடுகள் வந்து பல்வேறு அமைப்புகள் ஈடுபட்டாங்க. எல்லாருமே அதுல வந்து நேரடியாக மரமாக பயன்பட்டாங்க. அது நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லெவலில் வந்து முயற்சி பண்ணி நம்ம முதலமைச்சர் வந்து இங்க ஈரோடுல வந்து நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்களுக்காக வந்து அந்த 37 குடும்பங்களுக்கு பட்டா வந்து அவல்புத்துறை டவுன் பஞ்சாயத்து ஏரியாவில் பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்தா மட்டும் அந்த பட்டா வாங்கி வச்சுட்டு இருக்கும்போது வந்து வேற ஒரு மாதிரியான தேவை. இந்த பட்டாவை கேன்சல் பண்ணா அது வேற ஒரு நபர்களுக்கு கலாட்டம் பண்ணும்போது ஒரு குரூப் வந்து வேலை செஞ்சாங்க. அதான் உங்களுக்கு தேவை எனக்கு தெரியும். அப்ப வந்து இவங்களை வந்து எப்படி பேசணும் பாத்தீங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய மக்கள் 37 குடும்பங்கள் வந்து அவங்க வந்து டோட்டலி இன்னோசென்ட். அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாது. பட் அவங்களுக்கு தலைவராக இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு புதுநூல் அமைப்பில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இருந்து அவங்க சொன்னாதான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க எப்படி பேசுறதுன்னா, அதிகாரிகள் போனா மரியாதை கலந்த பயம். எங்களுக்கு கண்டாவது ஜீப்ல இறங்கினாலும் வந்து பயப்படுவாங்க அந்த மக்கள். அதே நாங்க போன முன்னாடி அந்த ஏரியாவோட சாலைகள்ல வந்து மழை கிடைக்கிறது, அந்த தவறுகள் நடக்குது. இது எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, அந்த ஒரு நிகழ்வு தான் வந்து நம்ம திருமதி ஜானகி வந்து நாங்க வந்து பயன்படுத்தோம். அவங்களோட டீமை சேர்ந்தவங்க எல்லாம் போய் முதல்ல அவங்க அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உள்ள புகுந்து வச்சு வீட்டுக்கு வீடு போய் அவங்களுடைய அப்படியே மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே கிரகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண. அதுக்கு அப்புறம் தான் தெரியுது இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்குமே வந்து இருக்கிறவங்களுக்கு ஓட்டுமே கிடையாது. ஓட்ட வங்கி வந்து யாருமே இல்லை, ரேஷன் கார்டு கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு அடிப்படையில் வந்து இந்திய குடும்பங்களா இருக்கக்கூடிய என்னென்ன வேணுமோ எதுவுமே இல்லாத நேரத்தில் இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிற போது இதெல்லாம் வாங்கி தரது பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல கோஆர்டினேஷன் வந்து பட்டா வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது. அந்த பட்டா வாங்கி கொடுக்குற இடத்த வந்து போயிட்டு முறையா வந்து புரிஞ்சு போட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பட்டா பில்டிங் கட்டணும், உங்களுக்கு தேவையான ரேஷன் கார்டு வாங்கணும், ஆதார் அட்டை வாங்கணும், பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுன்னா அவர் மாநகராட்சி ஆணையர்கள் தனிப்பட்ட பண்ண முடியாது. அதுக்கு பல்வேறு அரசு ரீதியான இயந்திரங்கள் உண்டு, அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருந்து செய்ய வேண்டியது. இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி எப்படி புரிய வைக்கிறது, புரிய வைக்க முடியாது. அப்ப அவங்க இல்ல ஜானகி மூலமா வந்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுடைய தலைவர்கள் 2 பேரை சொன்னாங்க. அவங்கள சந்திக்க சொன்னா இவங்க போய் சந்திச்சாங்க. அவங்க கேட்ட முதல் கேள்வி, அவல்புத்தூரில் இருக்கிற பட்டா கொடுக்கறதுக்கு அவங்களை அனுப்பிட்டாங்க. மாநகராட்சி கமிஷனர் அங்கே எப்படி வீட்டு கட்டி வீட்டு கொடுப்பாரு. இவருக்கு எது கூட கிளப்பி பேர் முடிஞ்சு வச்சு அவர் எடுத்து சுத்தம் பண்ணிக்குவாரு. அங்கே போய் எங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறும் அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்தா மாநகராட்சி ஆணையருடைய அதிகாரம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் மாநகராட்சி வேலையை முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் என்ன தாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை கேட்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசின சம்பாஷணைகள் வந்து அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வந்ததுனால இந்த 2 பேரும் பேசின விஷயத்தை வந்து அவர் வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது அந்த சாதாரண வாசகங்களாக வந்து எனக்கு அனுப்புறாரு அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு பொறுப்பு வந்து. அப்புறம் அவருக்கு வந்து முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்தணும் இல்லையா. நான் ரொம்ப பேசுவேன்னா பேசுறதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிலருடைய பாணி எப்படின்னாக்க எப்போதுமே வந்து அரசாங்கத்தை சொல்லியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் எழுதிட்டு இருந்தாங்க. நாங்க நேர வாங்க உட்காந்து பேசலாம்னு அப்புறம் ஒரு நாள் இந்த ஜானகி மூலமா தான் அவங்க கூட்டிட்டு உட்கார வச்சு அப்ப சொன்னேன், இங்க வந்து நான் செய்ய வேண்டிய இந்த பணி வந்து மாநகராட்சி ஆணையர் செய்ய வேண்டிய வேலை இல்லை. எனக்கு வந்து சம்பளம் எல்லாம் மேற்பட்ட சம்பளம் வந்து வேலை பார்த்தாலும் பார்த்தாலும் எனக்கு பெற்றோட கார் இருக்கு, பங்களா இருக்கு. இந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த சேவை உண்டு. இதைத்தான் பண்ணணும். இவங்களை கொண்டு போய் அங்கே எப்படி ஊருக்கு அப்புறப்படுத்தினா தான் பண்ண அவசியம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, முதல்ல நீ தலைவரா இருக்கீங்களா, அவர்கிட்ட கேட்டேன், நீ தலைவரா இருக்கீங்களா,
காலையில 5:30 மணி 6 மணியில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் அங்க போய் உட்கார்ந்து அந்த குடும்பங்கள் எப்படி கஷ்டப்பட்டு பாருங்க. இது நார்மல் டேஸ். இதை விட மழை காலத்துல போய் பாத்தீங்கன்னா இதோட ரொம்ப கொடுமையான தான். சாதாரண நம்ம என்ன சொல்லுவோம் வந்து ஒரு வலிப்பு கூட வந்து வசதிகள் இருக்கும். இது அது கூட இல்ல, அடிப்படை வசதி இல்லாம அந்த குழந்தைகள். எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஒளி என்னன்னா, ஊரெல்லாம் வந்து டெங்கு காய்ச்சல் சொல்றாங்க. எல்லா இடங்களையும் வந்து டெங்குனால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சில டெத்து கூட நடந்திருக்கு. ஆனா அந்த பகுதியில வந்து திருப்பி நம்ம பாதுகாக்கப்படுறது காரணம் என்ன, அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல ஆட்டோமேட்டிக் எதிர்ப்பு சக்தி வந்தது. கஷ்டங்களை நம்ம வந்து நம்ம உடம்புல மேல வாங்கி வரும் பொழுது அந்த கஷ்டம் நம்ம பழகி போச்சுனாங்க, எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த விட வந்து எதிர்ப்பு சக்திகள் அதிகமா இருந்ததுனால அங்க உள்ள பாதிப்புகள் வந்து அதிகமா இல்லை. ஒரு 2 குழந்தைகளுக்கு சின்ன பாதிப்பு வந்தது. இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த நிலைமையில உங்களை விட்டுருந்தா ஒரு சின்ன ஒரு வியாதி, ஒரு வயிற்றுப்போக்கோ வாந்தியோ இல்லை வந்து ஒரு கால்ரா மாதிரி ஒரு பெரிய வியாதிகள் வந்ததுன்னா முதல் பாதிக்கப்படக்கூடியது பரிவாக்கப்படக்கூடிய ஏரியா அதுதான். அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பல்வேறு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து டவுன் பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடி அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கலெக்டர் எல்லா தாசில்தார், முன்னாள் தாசில்தார், இப்போ இருக்கிற தாசில்தார், புறப்பூச்சி தாசில்தார் எல்லாருமே பேசி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கேட்ட உதவி கோரிக்கை வந்து நாங்க வந்து இமீடியட்டா ஷிஃப்ட் பண்ணி போறதுன்னா டெம்பரரி அவங்க முதல்ல ஒரு ஓலைக்குறிச்சியில் போட்டு கட்டணும். அது குறைந்தபட்சம் 15 ஒரு வீட்டுக்கு வந்து 15,000 வேணும்னாங்க. அப்ப அதை வந்து ஒளிபரப்போட அமைப்பு மூலமா பேசும்போது அவங்க மேல 10,000 ரூபாய் தலைவர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 10,000 ரூபாய் நீ கொடுக்கணும் பெரிய விஷயம் இல்ல, வீட்டுல 5,000 தான் வேற ஒரு தேடி போகணும். இது வந்து மாநகராட்சி ஏரியாவில் செய்யற ஒரு அடிப்படை வசதி தான் செய்ய முடியும். இது வேற ஒரு ஏரியாவில் செய்யக்கூடிய அடிப்படை வசதி தான் எங்க மாநகராட்சி நிதியை பயன்படுத்த முடியாது. அதனால 5,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 37 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பங்களுக்கு 15,000 ரேட்ல அவங்களுக்கு கொடுக்கவே போறது. அப்புறம் என்ன கண்டிச்சுன்னா இதுக்கு முன்னாடி சில இது மாதிரி நிகழ்ச்சி நடந்தே சொன்னாங்க. 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இருந்தாங்க, கிளப்பிட்டு போயிட்டாங்க, அவங்க கட்ட வாங்கி போயிட்டாங்க. மறுபடியும் அவங்களோட சொந்தக்காரங்க குழந்தைங்க உட்கார வச்சு போயிட்டாங்க இதே இடத்துல. அதுக்கப்புறம் வந்து வேற பேர் முடிவு பண்ணா நீங்க வந்து மொத்தமா 10 பேர் வாங்க, அவங்க கையில கொடுப்பான். தலைவர்னு சொன்னீங்க இல்லையா, உங்களை நம்பி நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், நீங்க நல்லவரே கேட்டதா எனக்கு தெரியாது. அப்ப அத்தனை பேரை வந்து அவங்க கையில ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் தருவேன், இதை வச்சு நீங்க ஒன்று வந்து அங்கே போய் செட்டு போட்டுக்கணும். நீங்க மொத்தமா குடிமருந்து இங்க போன பின்னாடி மீதி 5,000 5,000 உங்களுக்கு கொடுக்கல. இந்த அதேமாதிரி நாளைக்கு 4,000 தான் வந்து அந்த பணத்தை மீதி 5,000 கொடுக்கணும். எல்லா குடும்பம் 2 பேரும் போட்டாங்க. கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் என்ன செய்யணும், குடிசைன்னு ஒன்று போட்ட பின்னாடிதான் அதுக்கு வந்து நீங்க முதல்ல வந்து வரி போடணும். வரி போட்ட பின்னாடி ஒரு டோர் நம்பர் போடுறாங்க. அந்த டோர் நம்பர் இருந்த பின்னாடி தான் இந்த ஜியோ இது பண்றாங்க இல்லையா, ஜியோ டேக்ஸ் பண்ணணும். அதை வச்சு வந்து அந்த ஆதார் அட்டை முதல்ல வந்து மென்ஷன் பண்ணி எடுக்கணும். ஆதார் அட்டை இருந்தா தான் அனைவருக்கு வீடு திட்டம் இருக்குது. அத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுக்கான பட்ஜெட் பிரவேசம் மத்திய சர்க்கார் கொடுத்துருக்காங்க, மாநில அரசு இருக்கிற திட்டங்கள் இருக்கு. குடும்பம் வீடு கட்டினா 1 வருஷத்துல கட்டி கொடுக்குறாங்க. அப்ப அது வரைக்கும் டெம்பரரி இருக்கிறது ஏற்பாடு பண்ணா இப்ப அதுக்கான திட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு. இன்னொன்னு அவளுக்கு பூந்துறைக்கு வந்து சிக்காய் போனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு நான் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த வீடு கட்டி முடிச்ச பின்னாடி அப்புறம் டாய்லெட் வசதி கேட்டாங்க, தண்ணி வசதி கேட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த அவளுக்கு டவுன் பஞ்சாயத்து ஈவோ அந்த டவுன் பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமா இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை தரம் சாதாரண நிலைமையில் வந்து ஒரு அசாதாரண நிலைமையில் வந்து சாதாரண நிலைக்கு வாழும். மற்றபடி ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு வாழக்கூடிய அளவு நம்மளால வசதி பண்ணாடிக்கிற அவங்களுடைய அறியாமையினால வந்து அவங்களுடைய பாதிப்பு நிறைய இருக்கு. இந்த பாதிப்பு ஒத்து பண்ணா இந்த கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு மக்களோட இணக்கமாக பேசி இந்த நிகழ்வு நல்ல விதமாக நடப்பதற்கு உதவுகிரகமாக இருந்தது திருமதி ஜானகி. அந்த இளைஞர் அமைப்புக்கு உண்மையிலே வந்து அரசு நலத்திட்டங்களை வந்து முறையாக செய்வதற்கும் அரசு அதிகாரிகளை ஒத்துப்போவதற்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. இது ஒரு சாதாரண ஒரு கலந்து கூட சொன்னாரு. இவங்க பேர்ல கிளப்பிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய சரித்திர சாதனையா இருக்கு இந்த மாநகராட்சி ஏரியாவை பொறுத்தவரை. அந்த அளவுக்கு அந்த ஒரு சாதனை வந்து இப்ப சமூகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அது ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் விருப்பம் அது வந்து அவங்க மத்தியில் பேசக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக ஜானகி அவர்கள் இருந்தார்கள். அந்த வகையில அவர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர் பணியாளர்களை பொறுத்தவரை எப்போதுமே வந்து நம்மளுடைய மக்களுடைய எண்ணம் அவங்க என்ன வேலை செய்யறாங்க வராங்க போறாங்க ஒரு நெகட்டிவா தான் ஒரு அப்ரோச் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து ஜானகி அவர்களுக்கு வந்தது. அது ரொம்ப திருப்பி நானும் பொதுவாக வந்து அந்த துப்புரவு தொழிலாளர் மக்கள் ரொம்ப இறங்கி போய் வேலை செய்யலாம்.
அந்த அடிப்படையில் இங்க இருவருடைய செயல்பாடு ஒரே மாதிரி இருந்தது. அந்த வகையில வந்து அவங்களோட செயல்பாடு நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து நிறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு கான்பரன்ஸ்க்கு இப்போ ரீசெண்டா கூட வந்து அவங்க குஜராத் மாநிலத்தில் போய் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் எப்படி நடக்குது, அதை மிஷின் எப்படி ப்ராசஸ் பண்றதுனா போட்டிருந்தாங்க. அப்ப நான் கூட சும்மா அவங்க திட்டப்பட்டான், நீங்க வந்து என்ஜிஓ நடந்ததா இங்கே பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் வந்து கண்டிப்பா வந்திருப்பாங்க போயிருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுங்க. நீங்க போனீங்க பிறகு நீங்க வருங்காலத்தில் என்ஜிஓ தொழில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மாறுவீங்க போறதுக்கு அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருந்தான். ஆனா ஒரு தொழில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கிறது. அதுபோல வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு பக்கம் பிளாஸ்டிக் ஒழிப்போம் நம்ம சொன்னாலும் கூட பிளாஸ்டிக் ஒழிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையோட இந்த தண்ணி பிறந்த ஒரு பொருள் அதை எப்படி முறைப்படுத்துறது முதலீடு பிளாஸ்டிக் யூசேஜ் அதுதான். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து நம்ம மாநகராட்சி திட்டக்குழு மேலாண்மை திட்டத்துல வந்து இணைந்து செயல்படுத்தலாம் நினைக்கிறேன். சமீபத்தில் இருந்த ஒரு 2 days கோவா மாநிலத்தில் கோவாவில் இருக்கக்கூடிய அந்த திட்டக்குழு மேலாண்மை திட்டத்தை பார்க்கறதுக்காக போயிருந்தான். அங்கே முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசு அதாவது ஆவணப்பள்ளி பாடத்திட்டத்திலேயே தினக்கல்வி மேலாண்மை அப்படின்னு ஒரு பாடத்தை வச்சுதான் 1வது 2வது புத்தகத்திலேயே வீட்டு குற்றவை எப்படி நீங்க வந்து புத்தகம்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கும், அது என்னென்ன மாதிரி உணவுகள் வருது அப்படிங்கிறத தினக்கல்வி மேலாண்மை ஒரு நம்ம தெரிந்து அந்த பாடத்திட்டத்திலேயே சேர்த்து மக்களுக்கு வந்து அந்த 5 வயசுல இருந்து வந்து அந்த போகின்ற ஒரு திட்டத்தை வந்து அந்த கோவா அரசு சமூகத்தில் செஞ்சிருக்குது. அதுபோல வந்து நம்ம வந்து இந்த இது மாதிரி என்வரான்மெண்ட் லெவலில் வந்து இந்த திரைப்படம் பிரச்சனைகள் வந்து ஆரம்பம் வந்து சின்ன குழந்தைகள் இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த பள்ளி கல்வி திட்டத்திலே ஒரு திட்டமா கொண்டு வந்து இதை போன்ற இந்த செயல்பாடுகள் எல்லாம் அரசு அதிகாரிகள் மட்டும் செய்ய முடியாது. உங்களை போன்ற சமூக அமைப்புகள் அதிகாரிகளுடன் இணைந்து பொதுமக்களுடன் இணைந்து பாலமாக செயல்பட்டால்தான் நல்ல திட்டங்கள் செயல்படுத்த முடியும். அந்த வழியில் இன்று 2வது ஆண்டு கொண்டாடும் இளஞ்சி சகோதர அமைப்புக்கும் அதில் உள்ள பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக தலைமையாக ஜானகியுடைய பலமார்ந்த வாழ்த்துக்களை முன்னெடுத்து கொண்டு உங்கள் பணி சிறக்க மீண்டும் வாழ்த்து முன்னெடுக்கிறேன். நன்றி.